டிஸ்பிளேல மட்டும் 7 பக்கத்துல மட்டும் ஒரு கோடு ஒண்ணு போட்டு இருந்தது. என்னடா 7 பக்கத்துல கோடு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஒன்ன சுரண்டி இருக்கான். அவன் 1,70,000 சொல்லிட்டு ஒன்ன சுரண்டிட்டு இருக்கான். 10-15 ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்து நானும் அதே மாதிரி இருச்சா உள்ள அப்படி எரிஞ்சு போயிருக்கு. என்னடா பண்ண அப்படின்னு கேட்டா, நான் டிஐஓயா நானே லைட் எல்லாம் செட் பண்ணேன் வண்டிக்கு, எரிஞ்சு போச்சு. அவன் செத்துட்டான்டா, அந்த கான்செப்ட் தான். எலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முப்பாசி மெக்கானிக் வந்து லைட் ரியாலிட்டி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கைட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா பழைய காலத்து கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்ட் அவ்வளோ கிடையாது. ஒரு காரோட ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஈஸியம்னு ஒரு விஷயம் வந்து அது வந்து அந்த பிரெயின் மாதிரி, அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். பைக்ல இருந்து ஆரம்பிச்சது, ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ லக்ஸரி கார் வரைக்கும் நீங்க பண்ணுவீங்க இல்லையா? பழைய காலத்து கார்லாம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்ட் எதுவும் கிடையாது. இப்போ நியூ கார்ல தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஈஸியம் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் அதிகமா இருக்கு. பழைய காலத்து காருக்கும் இப்ப இருக்கிற காருக்கும் அது என்ன டிஃபர் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓல்ட் இஸ் கோல்டு. அது ஆமா, என்னைக்கு ஓல்ட் இஸ் கோல்டு தான். நீங்க அந்த பழைய பலேனோ ஒண்ணு இருக்கு தெரியுமா, மாருதி செடான் டைப்ல இருக்கு. அந்த வண்டிக்கும் இப்ப இருக்கிற பலேனோக்கும் நீங்க உட்காந்து ஓட்டி பாருங்க, யூ ஃபீல் இட். தெரியும் அந்த கிளாசிக் டிரைவிங் வந்து அதுதான். ஆமா, அதுதான். இப்ப லேட்டஸ்டா பாக்க பென்ஸ், அப்போ பென்ஸ், அதுதான் டிஃபரன்ஸ். எமிஷன் ஃபர்ஸ்ட் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். ஓகே, பிரச்சனை என்னன்னு ஈஸியா தெரிஞ்சிச்சுனாலே வேலையை சீக்கிரம். ஆமா, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு ப்ராப்பரா எஜுகேஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், வண்டியில வேலையே செய்ய முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்கேண்டல் போடுறோம், அதுல ஃபால்ட் கோட் வருதா, இந்த சென்சாரை மாத்திடலாம். அப்புறம் எதுக்கு அங்க எங்களை மாதிரி நாளெல்லாம் வேலை? சென்சார் பிரச்சனையா, ஒயரிங் பிரச்சனையா, இல்ல இசிஎம்ல பிரச்சனையா, இல்ல திடீர்னு வரக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் நாய்ஸா, இல்ல சடனா மெக்கானிக்கல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம சடனா ஏதாவது கிளாக் ஆகலாம், மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அது மாதிரி இருக்கலாம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றது எங்க வேலையே. இசிஎம்ல வந்துட்டு என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்? ஃபர்ஸ்ட் இசிஎம்னா என்ன? எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல்னு சொல்லலாம். அதான் பேஸான கான்செப்டே. அது இன்ஜினுக்கு வந்துன்னா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல், அது பிரேக்குக்கு வந்துன்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஹார்ட் பீஸ். ஆமா, இப்போ இசிஎம்மோட வேலை என்னடானா எமிஷனை பார்த்துக்கிறது, பொல்யூட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்களோ, இசிஎம் வந்து ரியல் டைம்ல ப்ராசஸ் பண்ணியோ இல்ல புதுசா டேட்டா உருவாக்கியோ எதுவும் பண்ணாது. ஏற்கனவே அதுல இருக்கும் ப்ரீ ரெக்கார்டட் வேல்யூ, ஏற்கனவே அதுல இருக்கும். சார்ட்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்ல இப்ப 800 RPMக்கு டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா 25% பெடல் வந்து புஷ் பண்றாரு அப்படின்னா அங்க டார்க் எவ்வளவு இருக்கும் அந்த வண்டிக்குன்னு சொல்லிட்டு கேலிபிரேஷன் பண்ணிருப்பாங்க டார்க். அந்த டார்க்கை Z ஆக்சிஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரிக்வஸ்ட் டார்க்கு இப்ப இன்னொரு மேப்புக்கு போவோம். அதுல போயிட்டு ஃபியூல் பிரஷர் மேப்பை பார்க்கும், அங்க இருந்து இன்ஜெக்டர் ஓப்பனிங் டைமிங்கான மேப்பை பார்க்கும். ஸோ இது மாரி 4-5 மேப்பை ஒரே டைம்ல ரன் பண்ணி ஒரு அவுட்புட் வேல்யூ கொடுக்கும். அதுதான் இசிஎம். அதான் இசிஎம்மோட வேல்யூ. இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ. ஓகே, ஏற்கனவே அது இசிஎம்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதுல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்னா வந்து எதை வந்து சொல்லுவாங்கன்னா, அந்த டெம்பரேச்சரை பொறுத்து ஃபேன் ஆன் ஆகுது, நீங்க ஏசி போட்டீங்கன்னா ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு, ஏன்னா அது வந்து அந்த டைம்ல அது எடுத்துக்கும் சர்டைன் கண்டிஷன்ஸ் வச்சு. இப்ப எனக்கு ஏசி போட்டோம்னா ஹை ஸ்பீடு தேவைப்படாது, எனக்கு அந்த இடத்துல ஸ்லோ ஸ்பீடு வரலாம். பட் எனக்கு இதுவும் பாயில் ஆக போகுது, ரேடியேட்டரும் அதோட டெம்பரேச்சரை ரீச் பண்ணிச்சுன்னா அப்ப ஹை ஸ்பீடு வேணும்ல, கண்டென்சரும் ஹீட்ல இருக்கு, ஆல்ரெடி லிமிட்டை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஈஸியமே வந்து டிசைட் பண்ணுங்க அந்த இடத்துல. அதுக்கேற்ற புள்ளியும் வந்து ஒரு க்ளோஸ் லூப்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருப்பாங்க. ஓகே, ஈஸியம் அப்படினா ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ ஆல்ரெடி டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சது ஒரு செட்டிங் ப்ரோ. இந்த வயரிங்லயும் காரோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் நம்ம கை வைக்கிறோம்ல, இசிஎம் ரீமேப்பிங் பண்றது இல்ல இசிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது ஹெல்தியா காருக்கு? ரீமேப்பிங் ஹெல்தி இல்லதான், பட் நீங்க ப்ராப்பரா வந்து டியூன் பண்ணி பண்ணீங்கன்னா ஹெல்தி தான். ஒரு ப்ராப்பர் டெக்னீஷியன் கை வச்சா. ஒரு பூஸ்ட் பிரஷர் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களா வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லிமிட்டர் மேப் ஒன்னு இருக்கும். அந்த லிமிட்டர் மேப்பை நீங்க தூக்கிடுறீங்க, உங்க இன்ஜின் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல. கரெக்ட், அத மீட்டர் தூக்கிடலாம். ஆமா, இன்ஜின் இவ்வளவுதான் ஹீட் தாங்கும், இவ்வளவுதான் பிரஷர் தான் கெப்பாசிட்டி இருக்கும்னு சொல்லிருக்கோம். நீங்க போய் ஒரு 10-15 ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்து நானும் அதே மாதிரி பாட்டு நாங்க ஒரு வண்டி ஒண்ணு பண்ணோம். நான் சொன்ன ஷிஃப்ட், இது இவ்வளவு தான்ப்பா, இதுக்கு மேல பூஸ்ட் கொடுக்க முடியாதுப்பா, இதுன்னா ஓடுப்பா பாத்து ஹைவேஸ்ல பிச்சிச்சு ஹெட், அவ்வளவுதான் பண்ண முடியாது, அவ்வளவு ஹெட் ஓபன் ஆயிடுச்சு. வயரிங்குக்கும் அதாவது காரோட அந்த லைட் மாத்துறது, சென்சார் வைக்கிறது, அதுக்கப்புறம் டோர்ல சென்சார் வைக்கிறது, இதெல்லாம் மாத்திரம் இல்ல. இதுக்கும் இசிஎம்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல இருக்கு. நான் எல்லார்கிட்டயுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறது, பேஸ் வேரியன்ட் எடுத்து டாப் மாடலா மாத்த நினைக்காது, டாப் மாடலாவே எடுத்துக்குங்க. ஓகே, நீங்க பேஸ் வேரியன்ட் எடுத்து நான் அக்சசரிஸ் போடுறேன், வெளில போட்டுக்கிறேன், ஆமா எக்ஸஸா நான் ஒயர் போடுறேன், நான் ஏதோ பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிக்காரன் வாரண்டி தர மாட்டான். அதே மாதிரி உங்க உயிருக்கு அங்க வாரண்டி இல்ல.
சப்வூஃபரோட ஆம்பரேஜே வந்து பாத்தீங்கன்னா 50 ஆம்ஸ். ஓகே ப்ரோ. அங்க மெயின்ல போய் பாத்தீங்கன்னா 120 ஆம்ஸ் ஃபியூஸ் போட்டிருப்பான். ஷார்ட் அங்க எனக்கு 40 ஆம்ஸுக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா எரியதான் ஆரம்பிக்கும் வழியா ஒயர் கட் ஆகாது. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஃபயர் தான் எடுத்து. ஆமா, லாஸ்ட் வீக் காலேஜ் பையன் ஒரு மீட்டர் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு ஆனா லைட் இந்த மாதிரி எரியுதுன்னா என்னன்னு பாருனாங்க. மொட்டையா தான் சொன்னான் மீட்டர்ல. சரி நான் பார்த்துட்டு வீடியோல எடுத்துட்டு ஷூட் பண்ணிட்டு பிரிச்சா உள்ள அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. என்னடா பண்ண அப்படின்னு கேட்டா, நான் டிஐஓயா நானே லைட் எல்லாம் செட் பண்ணேன் நான் வண்டிக்கு, எரிஞ்சு போச்சு அப்படின்னா. அது வந்து Volkswagen மீட்டர்ல தான் கீ டேட்டே வரும். இப்ப அந்த வண்டிக்கு மீட்டர் ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது ரொம்ப காஸ்ட் அதிகம். அவன் என்ன சொல்றான் சிம்பிளா, நான் கேட்டதுக்கு ப்ரோ அதெல்லாம் ஒண்ணுல வண்டியே மாத்திடலாம் ப்ரோ அப்படின்ற அவன். சரி இப்ப அவரை விட்டுருங்க, வண்டி மாத்தக்கூடிய நிலைமையிலயும் இல்ல. அப்பா என்ன ப்ரோ அதுல பண்ணிட்டு? அது நான் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி அந்த டைம்ல வண்டி ஸ்டார்ட் ஆகி போற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஓகே, வண்டி ஓட்டலாம். ஓகே. பட் வந்து என்னடா பழைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க அங்க எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் இன்ஜின் ஓவரால் பண்ண வண்டி அது போச்சு. அவன் செத்துட்டான்டா அந்த கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இப்போ வந்து இந்த மீட்டர்ல வந்து இன்ஜின் அந்த லைட் இருக்குல்ல, அதுல செலோ டேப் வச்சு வண்டி வந்து 75,000 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தாங்க. எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க வந்தாங்க. நான் செக் பண்ணேன், டிஸ்பிளேல மட்டும் 7 பக்கத்துல மட்டும் ஒரு கோடு ஒண்ணு போட்டு இருந்தது. என்னடா 7 பக்கத்துல கோடு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஒன்ன சுரண்டி இருக்கா அவன் கைய வச்சு. ஆமா, ஒன்ன சுரண்டி 1,70,000 சொல்லிட்டு ஒன்ன சுரண்டிட்டு இருக்கான். அது வந்து ரொம்ப சிவியரான அஃபென்ஸ். அதை நீங்க பண்ணக்கூடாது. இப்போ ஓல்டு கார்ல வந்துட்டு நமக்கு வந்து இன்ஜின் நல்லா ஓடுது, டயர் நல்லா இருக்கா, கியர் நல்லா விழுது, கியர் பாக்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து வாங்கிடலாம். இப்ப ரீசெண்டா செகண்ட்ஸ்ல நம்ம வாங்கக்கூடிய கார் இருக்குல்ல, அதுல மெயினா என்ன பார்க்கணும்னு நீங்க செகண்ட்ஸ்ல வாங்கக்கூடிய காரா இருந்தா ஒரு டெக்னீஷியனை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும் ப்ரோ. ஏதோ எலக்ட்ரானிக் டிவைசஸும் இல்லைன்னா நான் சொல்லிடலாமே, நீங்க இன்ஜின் இப்படி செக் பண்ணா போதும், நீங்க கீர் பாக்ஸ் எப்படி பார்த்தா போதும், மற்ற பொருளை நீங்க இப்படி செக் பண்ணா போதுன்ற. பட் எலக்ட்ரானிக் டிவைஸ் வரும்போது நீங்க ஒரு டெக்னீஷியன் கூட்டும் அந்த டைம்ல ஸ்கேன் போட்டு டிரைவபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியூல் ப்ரெஷர் ரேட்டிங் எப்படி இருக்கு, அப்போ உங்களுடைய பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ். நீங்க ஒரு ஸ்டாப்பி அடிக்கிற மாதிரி சடனா 80 ஏத்திட்டு சடனா பிரேக் பண்ணும் போது வண்டி எங்க வாபிள் ஆகக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி இல்லாதான் போனமே, வாபிள் ஆச்சுன்னா டயர் சாப்பிட்டுருக்கலாம், உங்களுக்கு ஏபிஎஸ்ல ஒரு ஆக்சுவேட்டரை தப்பா பிடிக்கலாம். இப்ப நிறைய இப்ப சென்னையில ஃபிளட் ஆகுது, கார் வந்து நிறைய போயிடுது, ஃபிளட்ல போயிடுது. முதல்ல இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இக்னிஷனை போட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கார் நைட்டு ஃபுல்லா தண்ணியில நின்றுக்குது, அடுத்த நாள் காலையில ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணலாமா? நீங்க என்ன ப்ரோ படிச்சிருக்கீங்க? நீங்க நம்ம டிஎம்இ மெக்கானிக்கல். டிஎம் மெக்கானிக்கல்ல லிக்விடை கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏர கம்ப்ரஸ் பண்ண முடியல. சோ நீங்க பாக்குற ஐஸ் இன்ஜின் எல்லாமே ஒரு ஏர் கம்ப்ரஸர். அப்ப நம்மளால அதை என்ன மட்டும் தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும்? ஏரை மட்டும் தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும். இப்ப தண்ணி உள்ள போயிடுச்சு. இப்ப நீங்க வண்டியை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஹைட்ரோலாக். ஓகே, உங்களுக்கு தான் பிஸ்டன் கனெக்டர் ராடு எல்லாமே பெண்ட் ஆயிடும். அதனால இன்ஜின் என்ன ஃபெயிலியர் ஆகலாம். சரி, இப்போ நான் இன்ஜின் உள்ள இருந்த ஆயிலையும் எடுத்துட்டேன், நான் பழைய ஆயில் போயிட்டு ஓட விட்டுட்டு வண்டியை வந்து நான் ரன் பண்றேன் கூட வச்சுப்பேன். நீங்க அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்னஸ் எதிர்பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா வாய்ப்பே இல்லை, வராது. ஏன்னா மெட்டீரியல் அங்க என்ன ஆகுது, போயிடுச்சு. அதான் தண்ணியிலே இருந்து ஒரு லேயரே ஃபார்ம் ஆயிருக்குமே எக்ஸ்ட்ராவா. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆக்சுவலி என்னன்னா ஒரு முடி எடுத்துட்டு அந்த பிஸ்டனுக்கு வைப்பாங்க, அதான் கிளியரன்ஸ். அதான் கிளியரன்ஸ். அதுல ஒரு சின்ன லேயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நினைச்சு பாருங்க அந்த கொரேஷன் ஃபார்ம் ஆயிருக்கிறதுல. ஏன்னா ப்ரிசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு இன்ஜின் ரீபில்ட் பண்ணும் போதும் சரி, ஒரு இன்ஜினை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும் போதும் சரி, அதுதான் சொல்லுவாங்க இந்த மாதிரியான லூப்ரிகேண்ட் வந்து போடுங்க. நிறைய ஆயில் கம்பெனி வந்து ஒரு சில மெக்கானிக்லாம் வந்து சொல்லுவாங்க, அவனுங்க ஏமாத்துறானுங்கப்பா, என்கிட்ட இருக்கிற ஆயில் போட்டா வண்டி கரெக்டா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி சிந்தட்டிக் செமி சிந்தட்டிக்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்றோம்னா முட்டாளா அவன் அதுக்குன்னு அவ்வளவு செலவு பண்ணி R&D பண்ணி நீ இந்த கிரேட்ல இந்த ஆயில யூஸ் பண்ணாதான் என் இன்ஜின் கரெக்டா இருக்கும் அவன் சொல்றதுக்கு. ஏன்னா மெட்டீரியல் அண்ட் மெட்டாலஜி படிக்காத இன்ஜினியரா அங்க இருக்க போறாங்க. எவ்வளவு லேப் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க ECM இந்த மாதிரி ECMக்கு வந்து ஃபியூயல் ரொம்ப முக்கியமா ப்ரோ? ஒரு நல்ல ஃபியூயல் போட வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படின்றத விட நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து பார் ஸ்டேஜ் நார்ம்ஸ் சொல்றாங்களா, BS4 BS6 அப்புறம் BS 6.1 அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்களே. ஸோ அப்படின்னா என்ன கிடைக்குன்னா ஃபியூல்ல வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஆட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்க BS4 வெஹிக்கிள்ல இப்போ BS6க்கான பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பெட்ரோல் BS4ல BS6க்கான பெட்ரோல் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஜெக்டர் ஓரிங் தான் டேமேஜ் ஆகும். அவங்க அதனால தான் BS4 வெஹிக்கிள்ல நீங்க BS4க்கான ஃபியூல போடுங்க, BS6 வெஹிக்கிள்ல BS6க்கான வெஹிக்கிள் ஃபியூல் போடுங்க. இப்போ என் வண்டி ஒரு 10 வருஷம் பழசு, என் வண்டி BS3ன்னு வச்சுக்கோங்க, இப்போ BS6க்கான ஃபியூல் இருக்கு. இப்போ நான் போய் இப்போ போடுற E98ன்ற ஒரு மென்ஷன் வேர்டிங்ஸே இருக்கும் பாருங்க ப்ரோ. நீங்க சுசுகி வண்டியெல்லாம் E98 டூ வீலர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க.
பெட்ரோல். ஒரு சில பங்க்ல போனாலே சொல்லுவாங்க, நீங்க கேட்டீங்கன்னா இந்த வண்டிக்கு அப்ளிகபிளா கேட்டீங்கன்னா போடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற போல கேட்டு பண்ணணும். பைக்ன்றது என்ன, இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத பைக். காருன்றது என்ன, ஏன்ற இடத்துல இருந்து பின்ற இடத்துக்கு போகும்போது சேஃப்டியா போறது. ஸோ அந்த சேஃப்டி அங்க இல்லாத மாதிரி பண்ணிட்டு அப்புறம் என்ன. நான் உங்கள்கிட்ட நிறைய சர்வீஸ் நான் மீட்டர் பார்த்தேன். மீட்டர்ல என்ன இஷ்யூஸ் வருது? மீட்டர்ல என்ன இஷ்யூஸ் வரும்னா டெட் ஆயிடும். ஓகே, இவங்க ஏதாவது வெளில அக்சசரிஸ் போடும்போது, ஏன்னா மீட்டர்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு வெஹிக்கிள்லாம் ஒரு ஃபீட்பேக் ஒன்று வரும். ஓகே, ஃபீட்பேக்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபீட்பேக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே. எனக்கு ஹெட்லைட் ஆன் ஆயிடுச்சுன்றதுக்கான ஒரு ஃபீட்பேக் சிக்னல் எனக்கு வரணும். ஒரு சிலது டைரக்டா மீட்டரோடய வந்து பாத்தீங்கன்னா என்கிரேவிங் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, மாத்தி கீத்தி லைனை கொடுத்து அந்த லைனை டேமேஜ் பண்றது, இல்ல டோட்டலா ட்ராக்கே வந்து எரிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு போட்டோ கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எடுத்து வந்து போட்டு எரிச்சிட்டா போல பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா ப்ரோ, பொசுங்கி இருக்கே ப்ரோ, ஃபுல்லா வந்து எரிஞ்சிருச்சு. இந்த கப்ளர் கீழே. எதனால எப்படி? நான் சொன்னதுதான் எக்ஸ்ட்ரா லைட் போடுறேன்ட்டு. அந்த மேனுஃபேக்சரிங் தெரியாதா, இந்த வண்டிக்கு இவ்வளவு லைட் போட்டா முதல்ல அதுல இருந்து இவ்வளவு பவர் வரும், இது இவ்வளவுதான் வரணும், இதை தாண்டி அது எடுத்துக்கிச்சுன்னா எரிஞ்சிடும்ன்றது. ஆமா, பவர் ரேட்டிங் ஏற்ற போலதான் அவங்க டிசைனே பண்ணுவாங்க. எங்களுக்கு மோஸ்டா மீட்டர் ரிப்பேர் வருதுன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு வண்டியில வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு வெரிஃபிகேஷன் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டேம்பர் பண்ணிருக்காங்களா இல்லையா எப்படின்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, டேம்பர் பண்ணிருக்காங்களா இல்லையான்றத பார்த்து சொல்ல முடியாது, உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும், சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாம் பாருங்க. இப்போ அதையுமே வந்து கண்டுபிடிக்காத மாதிரி எல்லாம் டூல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. சோ இப்போ லேட்டஸ்டா என்னோட வீடியோல ஒருத்தர் வந்து போட்டிருப்பாரு கீழே, நீ வந்து உட்காந்து அவ்வளவு நேரம் சால்ட்ரிங் அடிச்சு பண்றதுக்கு ஜஸ்ட் ஓபிடிலே நீ வந்து போட்டு பண்ணிட்டு போலாமே, ஒரு டூல் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு பண்ணாரு. நான் அவருக்கும் வந்து சொல்றேனே, நீங்க என்னதான் அந்த டூலை வச்சு பண்ணா கூட சரி, பின்னாடி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். அது கொஞ்சம் என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட சோர்ஸ் கோடு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், எடுத்துட்டோம்னா நம்மள அது வந்து நம்ம பாத்துக்கலாம். அது மாத்த முடியாது. அதுல போய் பாத்துட்டோம்னா அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது தெல்ல தெளிவா காட்டிடும். இந்த டெஃப்னா என்ன ப்ரோ? டெஃப் வந்து டெஃப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, டெஃப் அப்படின்னா வச்சு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், டீசல் வெஹிக்கிள்ல வந்து அந்த டீசல் வந்து பர்ன் ஆகும் போது நம்மளால கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாது, எரிக்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு சூட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சூட்டை நம்ம டைரக்டா அட்மாஸ்பியர்ல வந்து கலக்க முடியாது. கரெக்ட். கலந்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய பொல்யூஷன் இஷ்யூலாம் ஏகப்பட்டது வரும், நிறைய ஹியூமன்ஸுக்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎஃப், டீசல் பர்டிகுலேட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு டைப்பு. அதுக்கடுத்து எல்என்டி, லீன் நாக்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்சிஆர், செகண்டரி கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காம்பனண்ட் ஒன்று இருக்கும். இந்த எல்என்டி வந்து என்ன பண்ணுன்னா நாக்ஸை பிடிச்சிரும். ஓகே. டிபிஎஃப் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த சூட் வருதுல்ல, அந்த சூட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். எஸ்சிஆர் வந்து என்ன பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிற கேஸ்ல என்னென்ன பொல்யூஷன் இருக்கோ அதை யூரியாவோட ரியாக்ட் பண்ணி H2O-ஆவும் CO2-ஆவும் வெளியே விடும். ஆமா, இதான் கான்செப்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். ஒன்னு, வண்டி ரன்னிங்லேயே நான் வந்து அந்த சூட்டை எரிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாஸ்ட் ஸ்டோக்ல சிலிண்டரை ஃபயர் பண்ண வைப்பேன். ஓகே. இன்னொன்று நான் இண்டிவிஜுவலா ஒரு இன்ஜெக்டர் வச்சு என்ன பண்ணலாம், தனியாக பல்ஸ் கொடுத்து அதை நான் வந்து ஃபயர் பண்ண வைக்கலாம். இந்தமாரி கான்செப்டில் தான் அந்த டிபிஎஃப் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த டிபிஎஃபோட ஹோல் ஐடியாவே அந்த சூட்டு ஆஷாவும் அட்மாஸ்பியரில் போகக்கூடாது. டெஃப்ல என்ன எதனால பிரச்சனை வரும்? லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இந்த யூரியாவுடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்னா 10,000 கிலோமீட்டர் தான். ஓகே. அதுக்கப்புறம் மாற்றி தான் ஆகணும். இந்த கிரேட்ல யூரியாவா, இந்த கிரேட்ல தான் யூரியா போகணும். யூரியானா ஆட்ப்ளூ. இதை கம்பெனியில கொடுத்தா கம்பெனியை அவங்களே பண்ணிடுவாங்களா, இல்லை நம்ம சொல்லாம அவங்க பண்ணுவாங்களே, நம்ம சொல்லணுமா? அவங்க பார்த்துட்டு வந்து பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து நான் கேட்டேன், அவங்க வந்து பண்ணல, எதுவுமே எங்களுக்கே தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலினாலதான் நிறைய மெக்கானிக்கே வாழ்றாங்க. எலி இல்லைன்னு வச்சுங்களேன், முக்காவாசி மெக்கானிக் வந்து லைஃப் இல்லை, ரியாலிட்டி. அதாவது நிறைய இடத்துல வந்து நானே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நிறைய மெக்கானிக் செட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், விநாயகர் படம் இருக்கும். ஆமா, அது கீழே எலி இருக்கு. எல்லாருமே நல்லா பாத்தீங்கன்னா அந்த எலிக்கு தான் வந்து புகைக்காட்டாங்க. எனக்கு வந்து அப்ப புரியல, மெக்கானிக் ஆன அப்புறம் தான் புரியுது. அவனால மட்டும்தான் இங்க நிறைய பேருக்கு வந்து வருமானமே. ஆமா, நம்ம எலி தலைவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் பூந்து எல்லாத்தையும் விளையாடி விட்டுறாப்புல. அவனோட வேலை பார்த்தோம்னு வச்சுங்களேன், புதுசா அவனு கத்துக்கலாம். ஓகே, இந்த லைன் இப்படி ஆச்சுன்னா இது இப்படிதான் எகுறன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு ஜீப் ஒண்ணு பார்த்தோம் ப்ரோ, அதுல வந்து பிக்கப் இஷ்யூ இருக்கு. ஓகே, நம்ம எலிதான் கடிச்சிட்டு இருக்காப்புல ஏறி. சோ அதை வந்து ரெடி பண்ணோம்னா அது ஓகே ஆயிடும். இப்ப இந்த இசிஎம்க்கு போகக்கூடிய அந்த
கமாண்ட் சரியா போகாத காரணத்தினால அந்த பிக்கப் இஷ்யூ டார்க்ல. ஆமா, ஏன்னா அது டார்க் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பூஸ்ட் பிரஷர் தான் போகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவர் ரிக்வெஸ்ட் டார்க்க பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்சலரேட்டர் மிதிக்கிறோம். ஆமா, அதுக்கு அடுத்து வந்து பூஸ்ட் பிரஷர் தான் போகும். ஃபியூல் மேப்பிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஸ்ட் பிரஷர் போய் எவ்வளவு பூஸ்ட் இருக்கு, எவ்வளவு ஏர் உள்ள வருது, அதுக்கேற்ற போல தான் என்ன பண்ண முடியும், சிலிண்டர்ல ஸ்ப்ரே பண்ண முடியும். கரெக்ட், ஏன்னா ஏர் ஃபியூல் ரேஷியோ நான் வந்து மெயின்டைன் பண்ணோம்ல. சோ அதுக்காக அந்த சைடு ஜம்ப் ஆகும் போது என்ன ஆச்சுன்னா சென்சார் ப்ராப்ளம்ல அவ பிக்கப் எனக்கு இருக்காது, வண்டி லிம்ப் மோட்ல போய் விழுந்துரும். லிமிட்டெட் டிஃபால்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுல ஆட்டோமேட்டிக்கா அது ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் சரி அதுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க இவ்வளவு லோடு கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஏத்தா போல வண்டி வந்து மூவ் ஆயிடும். உதாரணத்துக்கு சொன்னா Volkswagenல லிம்ப் மோட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நம்ம வந்து எங்க போய் நின்னாலும் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுனாலும் நம்ம வண்டியை வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ செகண்ட்ஸ்ல வந்து லக்ஸரி கார் வாங்குறாங்க, அதுல என்ன நம்ம பார்த்து மெயினா செக் பண்ணி வாங்க முடியும்? அது அந்த இயருக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ல இருக்கா, அதே மாதிரி அந்த வண்டியில செக்யூரிட்டி கேட்வே மாடல் எக்யூப்ல இருந்ததுன்னா அது லாக்ல இருக்கா அன்லாக்ல இருக்கா, இல்ல கேட்வே மாடல ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணிருக்காங்க அதோட செக் பண்ணலாம். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா மேனுஃபேக்சர் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்வே மாடல் எல்லாம் கொடுக்குறது இவனுங்க போய் எதுவும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எதுவும் போய் டேம்பர் பண்ணக்கூடாது. இதுல இன்னொரு ரீசனும் இருக்கு. அந்த வண்டியோட வின் பிளேட்ல அந்த வண்டியோட ஆர்சி இருக்குல்ல, அந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதுல இருக்கிற இன்ஜின் நம்பரு அந்த வண்டியில இருக்கிற இன்ஜின் நம்பரோட மேட்ச் ஆகணும். ஓகே, அது மேட்ச் ஆகலைன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா இசிஎம்ஏ வேற ஒரு வண்டியில இருக்கும். இப்போ பிஎம்வே எடுத்துக்கீங்களேன், ஒரே இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கார் வருது இந்த 525லயே. நீங்க சேம் மந்தே எடுக்கிறீங்க கூட வச்சுக்கலாமே. நீங்க இப்போ ஏன்ற வண்டியில இருக்கிறதுக்கு பில போட்டீங்கன்னா பில இருக்கிறதுக்கு சில போட்டீங்கன்னா வண்டி ஒர்க் ஆகாது. ஓகே, வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கான ரீசனு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நீங்க போயிட்டு ஒரு இம்போர்ட் பண்றாங்க நான் இதெல்லாம் செக் பண்ண வாங்குறேன்னா உங்களுக்கு விபத்து அடிச்சிடலாம். இங்கே பண்ணலாம் எவ்வளோ போர்டு இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு 10 போர்டு தான் தேரும், மற்ற எல்லாமே எல்லாமே வந்து ரீப்ளேஸ் தான். ரெடி பண்ணலாம், நாங்க ரெடி பண்ணி எங்களுக்கு டெஸ்டிங்க்கு வச்சுப்போம், கஸ்டமருக்கு போட மாட்டோம். என்னடானா திடீர்னு போய் நம்மளுக்கே தெரியாம ஃபால்ட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு 100 போர்டு எடுக்கிறதுனா ஒரு மாசத்துக்கு 100ல 50 தான். 50 ஓகேவா 50 என்ன ஆகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா பண்ண முடியாது சார், ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிதான். ஏகப்பட்ட கஸ்டமரை நான் பார்த்துட்டேன், சும்மா 1000-2000 செலவாகாது, வந்துடும் லட்சம். ஆமா, லட்சங்கள் தான். யாருக்கிட்டயும் கொடுக்காதீங்க, உங்களுக்கு தான் நீங்களே சிங்கிள் ஹேண்டடா ஒரு ஆளா வச்சு. அவ்வளவுதான். உங்க ஷாப் கரெக்டா எங்க இருக்கு ப்ரோ? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை தோட்டம்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, ஓகே, ஸோ அது பக்கத்துல வெத்தலை தோட்டம். அப்படி தெரியலனாலும் ராயல் கார்டன் பார்ன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல்லாருமே தெரியும், அதுக்கு ஆப்போசிட் சந்து. நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அட்ரஸும் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.